வந்து போவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் முதல் ஆராதனையில் திரும்பி வா திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா என்றதான தலைப்பில் எடுத்தோம். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே இந்த வார்த்தை இருக்கிறது. திரும்பி வா என்று சொல்லும்போது கூட இருந்த யாரோ ஒருத்தர் எங்கேயோ போயிட்டாங்க, அதான அர்த்தம். கூட இருந்த ஒருத்தர் எங்கேயோ போயிட்டாங்க, இப்போ திரும்பி வா திரும்பி வான்னு கூப்பிட்றாங்க. அப்போது இதில் கூப்பிடுகிற நபர் யார் என்றால் எருசலேமின் குமாரத்திகள். இந்த உன்னத பாட்டு வாசிக்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அங்கே எருசலேம் குமாரத்திகள் உண்டு, சீயோன் குமாரத்தியாக எண்ணப்படுகிற சூலமித்தி என்கிறதான ஒரு நபர் உண்டு, நேசர் அங்கே உண்டு. இந்த 3 பேருடைய தன்மைகளை வைத்து தான் அந்த உன்னத பாட்டு மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இது சாலமோன் எழுதினதான ஒரு உன்னத பாட்டு. சாலமோனுடைய வாழ்க்கையிலே உண்மையாக நடந்த சம்பவமாக சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவ திட்டத்தின்படியாக அவர் ஒரு கவிதையாக செய்யுளாக அவர் எழுதினதான நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். சாலமோன் நிறைய பாட்டுகள் எழுதியிருக்காரு. அதில் அவர் எழுதின ஒரு பாடல்களின் பாடல் அல்லது உன்னத பாடல், பெரிய பாடல், இப்படிலாம் நிறைய அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் எழுதினதான ஒரு செய்யுள் அதாவது ஆண்டவருடைய அன்பை அல்லது அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதிலே நம்ம கடந்த நாளில் உன்னத பாட்டை குறித்து ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவங்க சொன்னது காரியம், இந்த உன்னத பாட்டிலே ஆண்டவருடைய ரட்சிப்பு இருக்கிறது, ஆண்டவருடைய மரணம் இருக்கிறது, அவர் கொடுத்த ரட்சிப்பு, அபிஷேகம், நியாய தீர்ப்பு, அவருடைய வருகை எல்லாமே இந்த உன்னத பாடலிலே மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியம். அதை குறித்து அநேக வேத பண்டிதர்கள் அதை பாடலாகவே அதை பெரிய சப்ஜெக்டாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறதும் உண்டு. இப்போது இதில் எருசலேம் குமாரத்திகள் யார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கைக்கு வரும் பொழுது தாவீது சவுலால் துரத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அவர் எப்ரோனில் இருக்கும் பொழுது எப்ரோனில் போய் அவரை போய் பார்க்க போகிறார்கள். தாவீதை பார்க்க போய் சமஸ்த இஸ்ரவேலும் கொண்டு போய், இன்னும் சவுல் எங்களுக்கு ராஜாவாக இருக்கும்போதே நீர் இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு வந்தவர் அல்லவா என்று சொல்லி, ஏன்னா சவுல் கடைசி வரைக்கும் அவன் பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணுறது அவனுடைய காரியமாக இல்லை. அவனுடைய ஒரே நோக்கம் தாவீதை அழிக்கணுங்கிறது தான் அவனுடைய ராஜ்யபாரத்தினுடைய அதிகபட்ச நாட்களை அவன் அதுக்கு தான் எடுத்துக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் பெலிஸ்தர்களையும் மற்றபடிப்படி புறஜாதிகளை அழித்து தேவனுடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அவரை தெரிந்து கொண்டார். ஆனால் தேவ சித்தத்தை விட்டு தேவனுக்கு பிரியமானவனை துரத்தி அவனை காயப்படுத்துறதுலாம் அவன் குறியாக இருந்தான். இன்றைக்கி விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கி சாத்தானுக்கு எதிர்த்து போரிடுகிறதை விட்டு இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளேயும் மற்றபடி சக விசுவாசிகளையும் தாக்கி கொள்ளுகிறதிலையும் மற்ற ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தி பேசுகிறதற்கும் இன்றைக்கி நிறையா மீடியாவில் ஊழியக்காரர்களை தாக்கி பேசுகிற காரியங்கள், சபைகளை தாக்கி பேசுகிற காரியங்கள் யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசிகளே தான் பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தா ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை தாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்மை தேவன் தெரிந்து கொண்டது எதுக்கு? பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் நமக்குள்ளேயே உள்நாட்டு கலவரத்தை பிசாசு ஏற்படுத்தி வைத்து, நீங்கள் ஏன்டா என் ராஜ்யத்தை தாக்குறீங்க, உங்களுக்கு நீங்களே தாக்கிக்கோங்கன்னு வச்சுருக்கிறான். அதுதான் சவுளுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அவனுடைய காலமெல்லாம் தாவீதை அழிக்கிறதெல்லாம் குறியாக இருந்தானே தவிர அவன் பெலிஸ்தீர்களை அழிப்பதிலே குறியாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல இடங்களில் பிரச்சனை வரும் பொழுது தாவீது தனக்கு இருக்கிற கொஞ்சம் சேனையை கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறதையும் யுத்தம் பண்ணுகிறதையும் பார்க்கிறோம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, சவுல் இன்னும் ராஜாவாக இருக்கும்போதே நீர் இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு வந்தவர், இப்போ சவுல் போயிட்டாரு, நீங்கள் எங்களுக்கு ராஜாவாக இருங்கள் என்று சொல்லி தாவீதை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார்கள். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் தாவீது எருசலேமின் வாழ்க்கையிலே திருப்தி ஆகாதபடிக்கு அவன் சீயோன் கோட்டையை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்பட்டு, சீயோன் என்பது ஒரு உயர்ந்த குன்று, அங்கே இருக்கிறதான கோட்டையை பிடித்து, எருசலேம் என்பது அதாவது சீயோனை விட கொஞ்சம் தாழ்வான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது.
அப்போ எருசலேமினுடைய வாழ்க்கையினுடைய திருப்தி இல்லாதபடிக்கு அவன் சியோன் கோட்டையை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி, அதனால தான் நீங்கள் எருசலேம் சியோன் என்று பல இடத்துல வேதத்தில் வரும். சியோன் என்பது ஒரு உன்னதமான ஸ்தானமாகவும், எருசலேம் என்பது ஒரு சராசரி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பனையாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ எருசலேமின் குமாரத்திகள் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்தோம், ஒரு சராசரி அனுபவத்தில் இருக்கிறோம். தாவீது சியோன் கோட்டையை பிடிக்கும் பொழுது சொன்னார்கள், அங்கே இருக்கிற எபூசியர்கள் சொன்ன காரியம், குருடர்களும் சப்பானிகளுமே உன்னை தடுப்பார்கள், உன்னால் போய் சியோன் கோட்டையை பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவருக்கு குருடர்களை ஜெயித்தார், சப்பானிகளை ஜெயித்தார், எல்லா மற்ற எதிராளிகளை ஜெயித்து தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று என்று வார்த்தையை பார்க்கிறோம். அப்போது சராசரி ஒரு எருசலேமின் வாழ்க்கையை மட்டும் எனக்கு போதும், ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், நாங்கள் ஒரு வார்த்தையை கேட்டோம், ஏதோ கொஞ்சம் ஒரு குளிர் காஞ்சது போல் ஒரு அனுபவம், ஒரு கதகதப்பான ஒரு அனுபவம் இருக்கிறது, அந்த வெதுவெதுப்பான அனுபவம் எனக்கு போதும் என்று இருக்கிறவர்கள் எருசலேம் குமாரத்திகளாகவும், சியோன் கோட்டையை பிடிக்கணும்னா கொஞ்சம் உயரத்துக்கு ஏறணும், அங்கே எபூசியர்களை ஜெயிக்க வேண்டும், குருடர்களை ஜெயிக்க வேண்டும், சப்பானிகளை ஜெயிக்க வேண்டும். நான் ஏற்கனவே இந்த வார்த்தைகளை முன்னாடி எடுத்திருக்கிறேன். குருடர்கள் என்று சொன்னால் தரிசனத்தை பார்க்க முடியாதவர்கள், தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி போக முடியாதபடி சில குருடர்கள் ஆவி அல்லது குருட்டாட்டத்தின் ஆவி அல்லது தரிசனத்தை மறைக்கிற ஆவி. உங்களுக்கு தேவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ளே வரும்போது சில தரிசனங்களை கர்த்தர் கொடுத்துருப்பான். அதை குருட்டாட்டம் பிடிக்க வச்சு, அதெல்லாம் மறக்க வச்சு, போதும் இந்த அனுபவத்தில் நீ இருந்துருன்னு சொல்லி ஒரு மேலோட்டமான ஒரு வெதுவெதுப்பான ஒரு அனுபவத்துக்குள்ளே வைத்து பிசாசு நம்மளை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பான். அதில் நம்ம திருப்தி அடையக்கூடாது. சியோன் என்கிறதான ஒரு உன்னத அனுபவத்துக்கு போக வேண்டும். சபையில் பார்க்கும்போது எருசலேம் குமாரத்திகளைப் போல உள்ளவர்களும் உண்டு, சியோன் குமாரத்திகளாக சில பேர். அது நம்ம பின்னாடி வர்ற வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போது அப்படிப்பட்டதான ஒரு உன்னத அனுபவத்துக்கு போகணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம். ஆனால் அதுக்கு சில போராட்டங்கள் வரத்தான் செய்யும். அதான் முதல் ஆராதனையில் பார்த்தோம். தயவுசெய்து செய்தியை கேளுங்க. அவள் நேசரை விட்டுவிட்ட பொழுது, அவள் நேசரை தேடி போகும் பொழுது நகரத்தில் உள்ள காவலாளிகள் அவளை அடித்தார்கள், அங்கிருந்ததான காவலர்கள் அவருடைய போர்வையை எடுத்து கொண்டார்கள் என்றெல்லாம் ஆவிக்குரிய அநேக அர்த்தங்கள். ஏன்னா ஆண்டவரை விட்டு பின்மாறி போனவங்க திரும்ப தேடும்போது உடனே ஆண்டவர் கிடைச்சிடுவார்னு நம்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆண்டவரை இழக்கிறதும் திருப்பி ஆண்டவரை பிடிக்கிறதும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆதியிலே கொண்டிருந்த அன்பில் நீங்கள் அதை விட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக சில அடி வாங்க வேண்டியிருக்கும், சில எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். காவலாளர்கள் பிடித்து அடிக்கிறது போல். ஏன்னா அவள் அப்படியே சோகம் அடைஞ்சு போயிருக்கிறா, சோர்ந்து போயிருக்கிறா. இனிமேல் ஒன்றால் ஆண்டவரை தேட முடியாது, ஓடிப்போ வீட்டுக்கு அப்படின்னு அடிக்கிற சூழ்நிலையை போல சில போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்களை ஜெயித்து தான் நீங்கள் சியோன் கோட்டையை பிடிக்க முடியும். அதனால் அதற்காக வருகிற நாட்களிலே நீங்கள் உங்களுடைய உபவாசங்கள் மூலமாகவோ அல்லது இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபத்தின் மூலமாகவோ அந்த ஆதி அன்பினுடைய ஆழத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அப்போது அப்படிப்பட்டதான அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே இப்போ சூலமெத்தி போயிட்டா. எப்படியோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சூலமெத்தி அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே போயிட்டா. இப்போது எருசலேம் குமாரத்திகள் சொல்கிறாங்க, திரும்பி வா, திரும்பி வா சூலமெத்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா. நல்லா தானே எங்கள் கூட இருந்த, ஏதோ சர்ச்சுக்கு வந்த, ஏதோ போன, ஏதோ வந்த, இப்போ நீ திடீர்னு போய்ட்டு எல்லா ஜெபத்துக்கும் ஓடுறியே, எல்லா ஊழியங்களுக்கும் ஓடுறியே, இப்போ ஊழியனா ஓடுறியே, உனக்குள்ள ஒரு உன்னத அனுபவங்கள் வந்துடுச்சே, திரும்பி வா. இப்போது எருசலேமின் வாழ்க்கையில் இருக்கிறவங்க சியோன் வாழ்க்கைக்கு போகணுமா, இல்லை சியோனில் இருக்கிறவங்க எருசலேமுக்கு திரும்பி வரணுமா? இல்லையா? ஆனால் இப்படி 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 இழுக்கக்கூடிய சக விசுவாசிகள் உண்டு. எருசலேம் குமாரத்திகளும் விசுவாசி தான், சியோன் குமாரத்திகளும் விசுவாசி தான். ஆனால் வாங்க இருங்க, ரொம்ப ஓவராக போகாதீங்க. எல்லாம் பாஸ்டர் சொல்கிறதுக்கெல்லாம் அப்படியே இப்போ கூட சொன்னேன்ல, ஒரு மெசேஜ் போட்டால் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமா ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் உங்ககிட்ட இந்த கதையாக அடிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோன்னா என் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்கிறேன், என் பிள்ளைகள் எனக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதை பற்றி ஒரு நாள் ரெஸ்பாண்ட் பண்ணாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரியான பதில் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அவ்வளோதான் நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நான் வேண்டாத ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு அனுப்புறதில்லை, அப்படி தானே? சொல்லுங்கள்.
ஏதாவது ஒன்று ஒரு சாதாரணமாக ஒரு பேச்சு வழக்குக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணுவோம். அது கூட நான் என்னுடைய நண்பர்களுக்கு அனுப்புவேனே தவிர உங்களுக்கு நான் அனுப்ப மாட்டேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பாக இதை அறிந்திருக்க வேண்டும்னா தான் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை அனுப்புவேன். அப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அப்போ உள்ளேருந்து எருசலேம் குமாரத்தை சொல்லுவாங்க, போகாத ரொம்ப இதுக்கலாமா, ஏன்னா அவருக்கு தெரியாதா, நம்ம சொல்லலைன்னா அவருக்கு தெரியாதா? அதெல்லாம் கிடையாது, பதில் வரணும். இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள். நீங்கள் இருக்கணும். எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாங்க, எங்கள் பாஸ்டர் அனுப்பியிருக்காங்க, எங்கள் பாஸ்டருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அந்த ஒரு உணர்வு. நீங்கள் காண்கிற ஒரு போதகருக்கு நீங்கள் பயந்து நடக்கலைன்னா காணாத தேவனுக்கு எப்படி பயந்து நடப்பீங்க? அல்லேலூயா. அப்போது இப்போ எருசலேம் குமாரத்தில் மறுபடியும் கூப்பிட்றாங்க, என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு நல்லா தான் இருந்தேன் எங்கள் கூட அப்படின்னு. இப்போ திரும்பி வா, நாங்கள் உன்னை பார்க்கணும். சன்பல்லாத்தும் தொபியாவும் சொன்னாங்கல்ல, நாம் கண்டு பேசும்படி வா. அப்போது அலங்கம் கட்டுற வேலையை விட்டுட்டு இவனை பார்க்குறதுக்கு வெளியே போனோம். வெளியே போனால் அவன் வேலையை கெடுக்கணும். அதுதான் சன்பல்லாத்து தொபியாவோட வேலை. அந்த வேலையை தான் இன்றைக்கி எருசலேம் குமாரத்திகள் செஞ்சாங்க. திரும்பி வான்னு. அப்போது இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன். என் ஆண்டவரை நோக்கி நான் போயிட்டேன். இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எத்தனை காரியங்களை விட்டுருக்கிறேன், இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு நான் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன், அதை நான் எப்படி இழந்து போவேன்? அல்லேலூயா. அந்த உன்னத அனுபவத்தை விட்டு எந்த ஒரு மனுஷருக்காகவும் தேவன் கொடுத்த ரட்சிப்பை நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம், என் ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை நான் ஒருபோதும் யாருக்காகவும் இழக்க மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள் தான் சூலமித்தியாக இருக்கிறார்கள். அப்போ சூலமித்திட்ட கேட்குறாங்க, சூலமித்தியில் என்னத்தை பார்க்குறீங்க, என்ன அவள் இப்போ பெருசாக பண்ணிட்டா? அவள் 2 சேனைக்கு சமானமானவள். அவளுக்குள்ள அவ்வளோ பவர் இருக்குது. அல்லேலூயா. அவளுடைய நோக்கங்கள், அவளுடைய தரிசனங்கள் எல்லாம் அதாவது கேட்ட அத்தனை சத்தியத்தையும் தனக்குள்ளே உள்வாங்கி அந்த ஆவிக்குரிய பலனை பெற்றிருக்கிறபடினாலே அவள் இப்போ ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, 2 சேனைக்கு அவள் சமானமானவளாக இருக்கிறாள். அவளுக்குள்ளே அத்தனை தேவ அன்பும் தேவ வல்லமையும் அவளுக்குள்ளே நிறைந்திருக்கிறது என்று சாட்சி பெறக்கூடிய ஒரு விசுவாசியாக நம்ம மாறணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? அல்லேலூயா. சரி, அப்போது இதைத்தான் நம்ம நிறையா காரியங்களை பார்த்தேன். அதே செய்தியை நான் கொடுத்தா நீங்கள் செய்தியை கேட்டுக்கொள்ளுங்க. இப்பொழுது நான் இப்போ 2வது செய்தி, நான் வேறு காரியத்தை அதில் எடுக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க. 5வது அதிகாரம் 8வது வசனம். அந்த சூலமித்தி தன்னுடைய நேசரை தேடி அவள் கண்டுபிடித்த விதத்தினுடைய கடைசி பகுதியை சொல்லிவிட்டு நான் அதனுடைய கண்டினியூஷனுக்கு நான் போக விரும்புகிறேன். 5வது அதிகாரம் 8, 9 வாசிமா. எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? இப்படி நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? எருசலேமின் குமாரத்திகளே, இப்போது இவன் நீங்கள் அந்த முதல் செய்தியை கேட்கும்போது தான் ஃபுல்லாக உங்களுக்கு அது புரியும். எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி ஆணையிடுகிறேன். இவன் ஆண்டவருடைய அன்புக்குள்ளிருந்து ஒரு பின்மாற்றத்தினுடைய அனுபவத்துக்குள்ளே போனதுக்கு பிறகு அவள் ஆண்டவரை எப்படி தேடுகிறாள் என்பது தான் முதல் ஆராதனுடைய செய்தி. இப்போது அவள் சொல்லும்போது, இவ்வளவு வாஞ்சியாக நீ தேடுறதுக்கு ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. இப்போ யார் சாட்சி கொடுக்குறாங்க? எருசலேம் குமாரத்திகளே சொல்கிறாங்க. ஸ்திரீகளுக்கு, நாங்களும் ஸ்திரீகள் தான். ஏன்னா திருச்சபை என்பது ஆண்டவருடைய மனவாட்டி. இது ஸ்திரீக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளிலே நீ ஒரு ரூபவதியாக இருக்கிறாய். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிற வசனம் தான். அதை வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபடினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரையா பட்டணத்தார் அதிக நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த குணசாலிகளிலேயே வித்தியாசம் இருக்கிறது. தெசலோனிக்கே பட்டணத்தாரும் கர்த்தருக்கு பிரியமாக தான் நடக்கிறாங்க. கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்கள பார்க்கிலும் இவள் விசேஷித்தவளாக இருக்கிறாள். அப்போ ஸ்திரீகளில் ரூபவதியே, ஆண்டவர் ஓ மேலே மட்டும் ஒரு தனியாக பர்டிகுலராக உன்னை தேடி கதவு துவாரத்தின் வழியாக வெள்ளை போலத்தை வடிய விட்டு அவருடைய அன்பை உனக்கு வெளிப்படுத்தி
உன்னை இந்த அளவுக்கு நீ அவரை கொஞ்சம் விட்டு விலகும்போது அவர் உன்னை இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டு போகிறாரு. அப்போ நீ ஸ்திரீகளிலே ரூபவதி. எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எஸ்தர் மேல் அவனுக்கு அந்த அகாஸ்வேர் ராஜாவுக்கு ஒரு தனி கருணை இருந்தது, ஒரு பாசம் இருந்தது. அப்படி ஒரு விசேஷித்தவளாய் நீ மாறுகிறதற்கு மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். இது ஒரு அறகுற விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் அல்லது பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த விஷயம் புரியாது. ஏன்னா என்ன நாங்கள் பார்க்காத இயேசுநாதரை பார்த்துட்டீங்க, நாங்களும் தான் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், நாங்களும் தான் பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் பார்க்காத ஏதோ நீங்கள் பெருசாக பார்த்துட்டீங்க. இன்றைக்கி பேரளவில் கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிறவங்களும் சரி, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, அவங்களுக்கு ஏன் இப்படி தேடி தேடி ஓடுறீங்க, அப்படி என்ன வினோதமான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்துட்டீங்க, அது புரியாது. அல்லேலூயா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ற மாதிரி. அதே போல் ஆண்டவருடைய அன்பை ருசித்ததுக்கு பிறகு, அதாவது உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நல்லா ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டோடைய அன்பை ருசிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு கொஞ்சம் சில கழுதைகளோட கொஞ்ச நாள் சேர்ந்தேன். ஒரு 3 மாதம் என்னுடைய பின்மாற்றம், ஒரு 3 மாதம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில். அப்போது மறுபடியுமாக அந்த போய் ஒரு சினிமா தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். திருமதி பழனிசாமின்னு பேர் கூட ஞாபகம் இருக்குது. போய் உட்காந்து முழு படத்தையும் பார்க்குறேன். உண்மையாகவே எனக்கு நான் டெட் பாடி மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்குறேங்க. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி படத்தை ருசித்து பார்த்தவன் தான். எனக்கு அதில் வர்ற ஒரு விஷயமும் பெருசாக தெரியல. அவங்க அடிக்கிற ஜோக்குக்கு எனக்கு ஒரு சிரிப்பும் வரல. ஏன்னா அதை பார்க்கிலும் தேனிலும் மதுரமான ருசியை நான் பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டு எவனோ சமைச்சு போட்ட சக்கையத்துக்கு என் வாயில் கொடுத்து நான் சப்பி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்குது, ஒரு ருசியும் கிடையாது. அதுக்கு தான் கர்த்தர் சில காலம், எப்படி இந்த சூளமெத்தி சில காலம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் அவரை வாஞ்சையோடு தேடினாலோ, அதே போல் ஒரு சின்ன பின்மாற்றம் வரும்பொழுது தான் தெரிஞ்சுது, அடைச்சை கர்மம், இதை போயா இவ்வளோ நாளாக ருசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவனுங்களையா நம்ம வந்து ஐயோ என் அண்ணன் எங்கள் தலைவர், அவருக்கு நாங்கள் ஒரு ரசிகர், இவனுங்க பண்ணுறதெல்லாம் ஒரு அதாவது சப்புன்னு இருந்தது. அது எப்போ தெரியும்னா, இதை ருசிக்காமல் அது ஒன்றும் இல்லைங்கிறது தெரியாது. உலகத்திலேயே ஊறி கிடக்கிறவங்களுக்கு உலகம்தான் பெருசாக தெரியும். அல்லேலூயா. இப்போது சர்க்கரையில் வந்து டீயில் வந்து சர்க்கரை போட்டு குடிக்கிறோம். கொஞ்சம் சர்க்கரை அதிகமானோன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ ரொம்ப தித்திப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த தித்திப்பாக அதிகமாக இருக்குதுன்னு சொன்ன டீயை தூக்கி இப்படி வச்சுருங்க. இப்போ டேரெக்டாக கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்ருங்க. இப்போ ரொம்ப தித்திப்பாக இருக்குன்னு சொல்லி டீயை சொன்னீங்களே, அதை குடிச்சு பாருங்கள். இப்போ அது எப்படி தெரியும்? அது சப்புன்னு தெரியும். ஏன்னா டைரெக்டாக நம்ம என்ன செஞ்சிட்டோம்? டைரெக்டாக அதுக்கு இனிப்பு தரக்கூடியதே டைரெக்டாக ஒரிஜினல் சரக்கையே நம்ம சாப்பிட்டாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் போட்டுட்டு ரொம்ப தித்திப்பாக இருக்குன்னு சொன்னோமே, இப்போ அது நமக்கு சப்புன்னு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், உலகத்துக்குள்ளேயே ஊறி கிடக்கிறவங்களுக்கு உலகம் ருசியாக தெரியும். நேரடியாக அவரோடு தொடர்பு உள்ளவங்களுக்கு இந்த உலகம் நமக்கு புளிச்சு போயிடும். அல்லேலூயா. அந்த அன்புக்குள்ளே வந்தவள் தான் இந்த சூளமெத்தி. அதான் சொல்கிறாங்க, மற்ற நேசரை பார்க்கிலும் உனக்கு நீ ஏன் இவ்வளோ தூரம் விடு. இன்றைக்கி என்ன ஒரு நாள் ஜெபம் பண்ணலன்னா என்ன, இன்றைக்கி ஒரு நாள் பைபிள் வாசிக்கலாம் என்ன, இந்த ஒரு வாரம் ஆராதனைக்கு போகலைன்னா என்ன, ஒவ்வொரு காரியத்தில் இந்த பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுக்கலன்னா என்ன, அடுத்த பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கலாம். இது அதாவது என் கூட இருந்த சில அறவேக்காடுக்காரங்களும் இதை சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒருத்தன் எப்போவுமே நம்ம கூட இருப்பான். அவன் யார் சொல்லுங்கள்? அதாவது மானம் கெட்டவன் அவன். நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகினீங்கன்னா அவர் சரி என்னை விட்டு விட்டால் நானும் ஒன்று என்ன செஞ்சிடுவேன், விடுவேன்ட்டு போயிடுவார். ஆனால் செருப்பால் அடித்தா கூட நம்மளை விட்டு போகாத ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் தான் பிசாசு. அல்லேலூயா. நீங்கள் என்னதான் அவனை விட்டு ஓடினாலும் பின்னாடியே வருவான். அதாவது ஒரு கருவாடை கையில் தூக்கிட்டு போனீங்கன்னா பின்னாடி நாய் வர்ற மாதிரி இது. ஆனால் கருவாடு உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் நாய் பின்னாடி தான் வரும். அல்லேலூயா. ஆமாம், கருவாட்டை தூக்கி போட்டிங்கன்னா நாய் வராது. ஏன்னா அதோடைய சரக்கு உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அது பின்னாடி தான் வரும். சரி, இப்போது அப்படிப்பட்டதான அந்த அன்பை ருசித்தவர் தான் கேட்குறாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க, உன் நேசர் எதினால் விசேஷித்தவர், இப்படி எனக்கு எங்களை
ஆணையிடனா அதிகாரத்தோடு கேட்குறா, எப்படியாவது கண்டா பேசுங்க, ஆதங்கத்தில் பேசுகிறா. அப்படி என்ன உனக்கு அவர் மேலே பாசம், அல்லது அவருக்கு என்ன உன் மேலே பாசம் அப்படின்னா அந்த ருசித்த அனுபவத்தை பார்க்கிறோம். இப்பொழுது இப்போ அவர் சொல்கிற ஒரு அறிக்கை 5:16 இருக்குது. ஆண்டவரை பற்றி சூலமித்தி ஒரு வார்த்தை சொல்கிறா. அந்த சாட்சியை நம்ம கேட்போம். வாசிமா 5:16. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். இப்போ 10, 11, 12 வாசிங்க. 10 மட்டும் வாசிங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். இப்போ 9வது வசனத்தில் பார்க்குறோம், உங்களுடைய நேசர் எதிலே விசேஷித்தவர். 10வது வசனம் சொல்லுகிறது, எருசலேம் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். முதல் அது ஆராதனையில் இந்த வசனத்தோடு நான் நிறுத்தினேன். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அதாவது வெள்ளையும் சிகப்பும் கலந்தால் என்ன கலர் வரும்? ரோஸ் கலர் வரும். ரோஜா பூ கலர், அதான அர்த்தம். ரோஸ் கலர்னால் ரோஜா பூ கலர். அதனால தான் அவருக்கு பேர் சாரோனின் ரோஜா. அல்லேலூயா. அப்போ அந்த ரோஜாவினுடைய, அதாவது எதுக்கு அவரை சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன்னு அவரே சொல்கிறார். இந்த உன்னத பாட்டில் இருக்குது. சாரோன் என்கிற ஒரு சமவெளியில் அங்கே இருக்கிறதான அந்த செழிப்பான ஒரு பூமியில் அந்த பூவுடைய வாசனை, அங்கே பூக்கிற அந்த ரோஜாவுடைய வாசனை இருக்குது பாருங்கள். அந்த வாசனை கிட்டத்தட்ட ஒரு நல்ல டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கிறவங்களை கூட கவர்ந்து இழுக்கக்கூடியதான ஒரு வாசனை அது. அதனால தான் ஆண்டவருக்கு அந்த வார்த்தையை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெண்மையும் சிவப்பும் கலந்தால் என்ன வருது அப்படின்னா, சிவப்பு என்பது ஆண்டவருடைய ரத்தம், அவருடைய தியாகம். வெண்மை என்பது அவருடைய பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தமும் தியாகமும் கலந்தது தான் அந்த ரோஜா. அதனால தான் எனக்கு அவர் மேலே எனக்கு ரொம்ப இஷ்டம். அவருடைய தியாகத்தினாலே, அவர் செய்த உயிர் தியாகத்தினாலே என்னையும் பரிசுத்தமாக்கியிருக்காரு, எனக்கு அந்த வெண்மையை கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் வெண்மையானதுனால இந்த வெண்மையும் அந்த சிவப்பும் சேர்ந்து நாங்கள் அவரோடு இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் தியாகத்தினால் நிறைந்தவர், அவர் பரிசுத்தத்தினால் நிறைந்தவர். இதை ருசித்தவங்களுக்கு தான் அதை விட்டு போக மனசு வராது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோங்கிறது எப்போ தெரியும்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாகும் பொழுது தான் தெரியும். அந்த இரத்தத்தினாலே உண்மையாக, அதாவது இன்றைக்கி இரத்தத்தினால கழுவுங்கன்னு என்னமோ வீட்டில் இருக்கிற காய்கறியை தண்ணியில் கழுவுற மாதிரி சில ஆட்களுக்கு ஆண்டவரே கழுவு ஆண்டவரே கழுவு ஆண்டவரே, அது என்ன ஒரு மனஸ்தாபமே இல்லாமல் ஒரு கழுவுறது. அது என்னது? சில பிள்ளைகள்ட்ட இந்த பாத்திரத்தை கழுவி கொண்டு வந்ததுக்கு பிறகு எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஒரு டீ போட்ட பாத்திரத்தை கழுவிட்டு காட்டும்போது அங்கேயும் அது திட்டா அழுக்கு இருக்கும். இப்படி தான் சில பேர் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஆழமாக தேய்ச்சி அனுபவம், அந்த ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளே மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பாவத்துக்காக அறிக்கை பண்ணி, ஆண்டவரே என் வாழ்க்கை சரியில்லைப்பா, என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமாக இருக்குது ஆண்டவரே, இதுக்கு மேலே என் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் நிலைத்திருக்க எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்தமாக்குங்கன்னு மனஸ்தாபப்பட்டு அழுது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் தான் பரிசுத்தமாக முடியும். சும்மா கழுவுன்னு சொல்லிட்டு நமக்கு நாமே பரிசுத்தமாகிட்டு தான் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் அப்படியே சரியாக கழுவாமல் ஒட்டிக்கிட்டு இருந்த அழுக்கு இருக்குதுல்ல, அந்த அழுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். புரியுதா? சில விஷயத்தை வச்சுக்கிறது, அது இவங்களே ஒரு கேட்டகரி பிரித்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் விட்டுருவோம், இதெல்லாம் வச்சுக்குவோம். அப்போது சபையில் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வரும், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லை, இதை விட்டு விலகுனா அதை விடணுங்கிற அவசியம் இல்லை. அது சும்மா பாஸ்டர் ஒரு பாட்டுக்கு சொல்லுவார். நான் ஒரு பெரிய சபையில் இருந்ததுனால எனக்கு தெரியும். என் கூட பழகின சில பேர், பிரதர் ரொம்ப ஓவராக போகாதீங்க பிரதர், நம்மகிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப டூ மச்சாக போகாதீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாஸ்டர்கிட்ட போய் கேட்காதீங்க, அவர் எல்லாமே வேண்டான்னு தான் சொல்லுவார். அப்படி தானே? அவர் வேண்டான்னா வேண்டாங்கிற ஓரளவுக்கு யார் ஒரு தீர்மானிக்கிறீங்களோ அவங்க தான் பரிசுத்தத்துக்குள்ள வளர முடியும். அல்லேலூயா. எப்போ நமக்கு மறுப்பு வருதோ, ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு மறுப்பு வருகிறதோ, அங்கே உங்களுடைய விருப்பம் அங்கே செயல்படுகிறது. அல்லேலூயா. அதை விட்டு விலகினா தான் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வரும். அப்போ அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டதான அந்த அனுபவம்
அந்த கழுவப்பட்ட அனுபவம் ஒரு பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து கழுவப்படும் பொழுது நமக்குள்ளே அவர் பரிசுத்தத்தை கொடுக்கிறார். அவருடைய தியாகம் நமக்கு, அதாவது ரோஸ் கலர் வந்து இப்போ அதை ரெட்டுன்னு சொல்ல முடியுமா? ரோஸ் கலரை வந்து ரெட்டுன்னு சொல்ல முடியாது. அதை பார்க்கும்போதே அங்கே வெள்ளையும் தெரியும், சிகப்பும் தெரியும். கரெக்டாக? உங்களை பார்க்கும்போதே ஆண்டோடைய தியாகமும் நினைவு கூறப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எப்போ என்னை ஜீவா என்கிற என்னை நான் நினைக்கும் போதெல்லாம், இந்த ஜீவா இன்றைக்கி எப்படி இருக்கிறான், உயிரோடு இன்றைக்கி இருக்கிறான்னா, அந்த ரத்தமும் தெரியுது, அவர் எனக்காக சிந்தின ரத்தமும் தெரியுது, அவர் எனக்கு கொடுத்த பரிசுத்தமும் தெரியுது. அல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறபடினாலே அந்த வெண்மையும் சிவப்பும் எனக்குள்ளேயும் இருக்கிறது. அப்போ அவரும் வெண்மையும் சிவப்புமானவர், அவரை ஏற்றுக்கொண்ட நானும் வெண்மையும் சிவப்புமாய் இருக்கிறேன் என்கிறதை நினைவுபடுத்துகிறதுக்கு தான் அந்த கலரை சொல்கிறார். அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். நான் என் வாழ்க்கையில், நம்ம லைஃப்பில் நான் நினைக்கிறேன், இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில் அதிகபட்சம் ஒரு 10,000 பேரை தான் நம்ம சந்திப்போம்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக? வாழ்நாள் முழுவதும், ஒருவேளை நீங்கள் 170 வருஷம் உயிரோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய 170 வருஷத்தில் கூட உங்களால் 10,000 பேரை சந்தித்து முடிக்க முடியாது. அதான் சொல்கிறார், 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர். என் லைஃப் லாங் நான் எத்தனை பேரை பார்த்தாலும் அவர் தான் சிறந்தவர். அல்லேலூயா. அவரை தவிர நல்லவர் இல்லை. அல்லேலூயா. அவரிலும் மேலான நல்லவர், நல்லவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதுக்காக யாருமே நல்லவங்க இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவரோட கம்பேர் பண்ணும்போது அவர் இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான நேசர், அதனால தான் தேடுறேன். உலகத்தில் எங்கே தேடினாலும் அவரை போல் அன்பை பார்க்க முடியாது. எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈடாக வேறு எதையுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அந்த அன்பை பார்த்ததுக்கு பிறகு உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். நான் என்னுடைய பாட்டுக்கும் என்னுடைய துதிக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்துக்கும் என்னுடைய மகிமைக்கும் பாத்திர நீர் மாத்திரமே. அப்படிப்பட்ட தேவன், அதனால தான் அவரை தேடுறேன் அப்படின்னு அவள் ஒரு சாட்சியை கொடுக்கிறாள். அதுக்கு பிறகு அந்த பகுதியை நான் அப்படியே விட்டுறேன், நமக்கு நேரம் ஆயிடுச்சனால. அந்த அவளுடைய அறிக்கை 16வது வசனத்தில் பாருங்கள், அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அப்போது அவர் வாய் மதுரமாக இருக்குதுன்னா அவர் எனக்கு பேசுகிற வார்த்தைகள் எனக்கு இனிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். வாய் மதுரமானதுன்னா வாய் எப்படி இருக்கோ அப்படி தானே வரும் இல்லையா? சில பேர் சொல்லுங்க, வாயில் இருக்குது, வருது, நல்லா வருது. என்ன வருது? என்ன இருக்குதோ அதானே வரும். இருதயத்தின் நிறைவை தான் வாய் பேசும். அவருக்கு உள்ள முழுக்க மதுரமானது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவர் என்ன பேசினாலும் மதுரம் தான். அல்லேலூயா. அதாவது ஒரு கணவன், உண்மையான அன்புள்ள ஒரு கணவன் கோபத்தில் பேசினா கூட அந்த மனைவிக்கு கோபம் வராது, அல்லது கண்டிச்சா கூட கோபம் வராது. நல்ல புருஷனுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இவங்களுக்கே தெரியும் அவர் அன்பில் தான் பேசுகிறாரு. கோபத்தில் பேசினாலும் என்ன பேசுகிறாரு? அன்பில் தான் பேசுகிறார். நான் அழிஞ்சு போகணுன்னு பேசலை, நான் நல்லா இருக்கணும்னு பேசுகிறார். அதனால் அவர் கண்டிக்கிறதும் எனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அதாவது என்னுடைய தலைமை போதகர்கிட்ட நான் வாங்கின அளவுக்கு யாரும் திட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, எங்கள் பாஸ்டருக்கு ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆராதனையில் 2000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆராதனைக்கு 2000 பேர் உட்காந்துருப்பாங்க. 3 ஆராதனை நடக்கும். எப்போ யார் மேலே கோபம் வந்தாலும் என்னை தான் திட்டுவார். ஏன்னா நான் மட்டும்தான் அதை ஏற்றுக்கிற ஆளாக இருப்பேன். இப்படி எனக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், தனி ஏசி ரூம் இருக்கும், எனக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் ரூம் இருக்கும். அவருக்கு இப்படி பார்க்கும்போது நான் அங்கே இருக்கணும். அங்கே இல்லைன்னா என் மொத்த சிஸ்டமே சரியில்லைன்றவார். அவர் மைண்ட் செட் அந்த மாதிரி. கூப்பிட்டு மேலே வச்சு திட்டுவார். அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ, என் கூட இருக்கிறவன் கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க சம்பளத்தை மட்டும் ஒழுங்காக வாங்குவானுங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு இப்படி நம்ம நிற்க வச்சே சொல்லுவார். அல்லேலூயா. ஆனால் அவங்க கொடுத்த சம்பளம் அது பயங்கரமான சம்பளம், அது வேறு விஷயம், அது அப்புறம் பேசுவோம். அல்லேலூயா. ஆனால் அது பிரச்சனை இல்லை. அவர் என்ன பேசினாலும் 2000 பேருக்கும் அவர் என்னை அவமானப்படுத்துகிறது போல் தெரியும். நான் இப்படி இறங்கி போகும்போது உள்ள கொயரில் பிள்ளைகளெல்லாம் இருப்பாங்க, ஒரு 30 பேர் இருப்பாங்க கொயரில். இப்படி இறங்கி போகும்போது நான் சிரிச்சுக்கிட்டே தான் இறங்கி போவேன். ஒரு பிரதர் ஒரு நாள் கேட்டார், ஏன் பாஸ்டர் உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு சொரணையே கிடையாதா? இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இறங்குறீங்களே அப்படின்னாரு. எனக்கு அவர் கோபமாக பேசினாலும் மதுரமாக தான் தெரியுது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவர் இப்போ கோபமாக பேசுனது மட்டும்தானே நீங்கள் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் உள்ளே வந்து உட்காந்து பேசும்போது என்கிட்ட எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியாதுல்ல.
இப்போ அவரும் ஒரு சாதாரண மனுஷன்தான். அவர்கிட்ட 1000 குறைகள் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனே என்னுடைய நன்மைக்காக திட்டுகிறார் என்று நான் யோசிக்கும் போது அந்த வார்த்தை என்னை காயப்படுத்தலை. நான் இன்னும் என்னை சரிப்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது அது உங்களை கடிந்து சொல்லுகிற வார்த்தைகளாக வந்து உங்களை காயப்படுத்துகிறது போல் இருந்தாலும் அதை சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஆமென். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவருடைய வார்த்தை எல்லாம் உங்களுக்கு மதுரமாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த வார்த்தைகள் உங்களை வந்து, அதாவது தாவீது சொல்கிறான், நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், தலையில் கொட்டட்டும், கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். எனக்கு ரொம்ப அந்த வார்த்தையை நான் ரொம்ப ரசிப்பேன். அதாவது நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளுகிறார் அப்படி இல்லை, கடிந்து கொள்ளட்டும், அடிக்கட்டும். எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன். அல்லேலூயா. அடி வாங்கியிருக்கிறேன், கொட்டு வாங்கியிருக்கிறேன். அப்போது அது கடிந்து கொள்ளட்டும், அப்போ தான் நான் சரியாக வருவேன். அவனுக்கு தெரியுது. கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்னவாக இருக்கும்? எண்ணெயை போல் இருக்கும். அல்லேலூயா. எண்ணெய் என்னை குளிர்விக்கக்கூடியது, எண்ணெய் என்னுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. அப்போது அவர் என்னை குட்டி கடிந்து கொண்டு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு என்னுடைய ஒரு நீதிமான் என்னை கடிந்து கொண்டாரானால், என்ன பாஸ்டர் இப்படி எப்போ பார்த்தாலும் என்ன அடிச்சுருக்காரு, அவருக்கு எப்போ பார்த்தாலும் என்ன கண்டாலும் அவருக்கு இப்படி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாவே உங்களில் யார் எனக்கு எதிரி சொல்லுங்கள்? யாரும் எனக்கு எதிரி கிடையாது. உங்களை கடிந்து கொள்ளுகிறதுனால நான் உங்கள்கிட்ட நான் பொல்லாப்பை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக உங்களை ஐஸ் வச்சு பேசலாம். அப்படி நான் பேசினா எனக்கு ஐயோ. அல்லேலூயா. ஆமாம். இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக பேசினா இன்னும் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக உட்காந்துருங்க. கலங்காதே திகையாதே, உன்னை கர்த்தர் அப்படி வச்சுருக்கார் இப்படி வச்சுருக்கார், நீ தான் ரூபவதி. அப்போ ரூபாய் இல்லாத வியாதி ஆயிரும். அதுக்கு கர்த்தர் வைக்கலை. அப்போது அந்த வார்த்தைகள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும். அப்போ அவள் என்ன சொல்கிறா? இப்போது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பிசாசோடு இருக்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது, புரியுதா? இப்போது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தாய் தகப்பனோடு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வாலிப பிள்ளைகள் சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? தாய் தகப்பன் கிட்ட இருந்தாங்கன்னா, அதை பண்ணாத, அங்கே உட்காராத, இதை எடுக்காத, அதை அங்கே வைக்காத, இப்போ போய் வை, இதை செய்யாத செய்ய. அப்பா இந்த வயசான கட்டைங்க படுத்துகிற பாடு அப்படின்னு நொய்யின்னு இருப்பாங்க எங்கள் அப்பா அம்மா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தா, மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், வா மச்சான், போகலாம் மச்சான், செய்யலாம் மச்சான், சந்தோஷமாக இருக்கும். கெட்டு குட்டிச்சவராகி போய் ஒன்றும் இல்லாமல் போகும்போது தான் தெரியும். அன்னைக்கே எங்கள் அப்பன் சொன்னான், எங்கள் அம்மா அன்னைக்கே சொன்னான், கேட்காம போயிட்டேனே. எப்போவுமே நான் சொல்லுவேன், காலம் கடந்த பிறகு யோசிக்கிறது பிரயோஜனமே கிடையாது. நான் முதலாளர்களில் கூட சொன்னேன், நீங்கள் வேலை செய்கிறீங்களோ செய்யலையோ, சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, பைபிள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி 30ஆம் தேதி, நாளைக்கு 1ஆம் தேதி தான். வருஷம் முழுக்க நீங்கள் வேலைக்கு போகலைனாலும் அது அடுத்த 30ஆம் தேதி வரும். அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இல்லை நான் காலண்டரை கிளிக்கவே மாட்டேன், கிளிக்காமல் வச்சுக்கோ. நீ காலண்டரை கிளிக்காமல் வச்சதுனால நாள் போகாமல் இருக்குமா? நாள் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். நீ காலத்தை பிரயோஜனப்படுத்தலைன்னு சொன்னால் பின்னாட்களில் உட்காந்து வருத்தப்பட வேண்டியிருக்கும். அப்போ இன்றைக்கே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தெரிந்து கொண்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வசனத்தின் ஆழத்துக்குள்ளே கடந்து வந்துட்டோன்னு சொன்னால், ஏன்னா வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும். அன்னைக்கு வந்து வசனம் தெரியாதவங்க பாடலாம் திண்டாட்டம் தான். அதுக்கு முன்னாடியே வந்து, அதனால தான் சோம்பேறியே நீ எருமையிடத்தில் போய் கற்றுக்கொள். அது கோடை காலத்திலேயே தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. எதுக்கு? மழைக்காலம்னு ஒன்று வரும். அன்னைக்கு நம்ம வெளியில் ஆகாரம் தேட போக முடியாது. அது முன்கூட்டியே அது என்ன செய்யுது? ஜாக்கிரதையாக தேடி வைத்துக் கொள்கிறது. நம்ம இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்தி நம்ம ஏமாந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாய் மிகவும் மதுரமானது. அவருடைய வார்த்தைகள் வரும்போது, கடிந்து சொல்லுகிற வார்த்தை வந்தாலும் அது எனக்கு மதுரமானது தான். அவர் அன்பாய் பேசினாலும் எனக்கு, அதாவது அவர் அன்பாக பேசும்போது எவ்வளவு இனிப்பு இருக்குதோ அதே இனிப்பு தான் அவர் கோபமாக பேசும்போதும் இருக்குது. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லுகிறேன் என்று எபேசியரில் சொல்கிறாரு. இந்த ரகசியம் பெருசுங்க, இதை புரிந்து கொள்ளணும். கர்த்தர், அதாவது சபைக்கு வந்து ஒன்று ஆண்டவர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணி பேசணும், இல்லைன்னா உங்களை கடிந்து கொண்டு பேசணும். ரெண்டுமே உங்களுக்கு பேசலைன்னு சொன்னால் உங்கள் நிலைமை பரிதாபமாக இருக்குதுன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கி என்னோட பேசினார் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரத்யட்சமாக தெரியணும்.
இன்றைக்கி ஆண்டவர் என்னோட இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. அப்படி பேசலைன்னா தான் பிரச்சனை. இன்றைக்கி ஆராதனை அவ்வளோ நல்லாவே இல்லையேன்னா நீ சரியில்லை. புரியுதா? இப்போது உடம்பு சரியில்லாத ஆளுக்கு என்ன தான் ஆகாரத்தை கொடுத்தாலும் ஒரே கசப்பாக இருக்குது, வாய் கசப்பாக இருக்குது. ஏற்கனவே கசப்பு ஆகாரத்தில் இல்லை, வாய்க்குள்ளேயே இருக்குது. வாய்க்குள்ளேயே கசப்பு இருக்கிற ஆளுக்கு எதை கொடுத்தாலும் கசப்பாக தான் தெரியும். அப்போது வியாதி இருக்கிற மாடு மேயாது, உண்மையா இல்லையா? வியாதி இருக்கிற ஆடு மேயாது. அப்போ மேய முடியாத அளவுக்கு ஒரு வியாதி உள்ளே இருக்குது. அதை அப்புறப்படுத்தினா வசனத்தை மேய்வோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம உட்கொள்ள அது நமக்கு மதுரமாகவே இருக்கும். அது கர்த்தர் பேசுகிற வசனம். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்குன்னே பேசினார். என்னைக்கு பாஸ்டர் பேசுகிறாருன்னு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு உனக்கு வார்த்தை கிடையாது. என்றைக்கு கர்த்தர் தான் என்னோடு பேசினார் என்று யோசிக்கிறாயோ அன்னைக்கு உன் வாழ்க்கை சீர்பட்டு அது ஸ்திரப்படும். அல்லேலூயா. அவர் வாய் மிகவும் மதுரமானது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அல்லேலூயா. எங்கேயும் அவர்கிட்ட நான் பழுதானதை பார்க்கவே முடியாது. இப்போது அழகான ஆளுன்னு ஒரு ஆளை நிறுத்தி வச்சு பார்க்கும்போது நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மூக்கு நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் காது இப்படி புடைச்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் அமைங்கியிருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் யாரை பார்த்தாலும் அழகான ஆளுன்னு ஒரு ஆளை பார்த்தா கரெக்ஷன்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஆனால் ஆண்டவர்கிட்ட எந்த கரெக்ஷன்ஸும் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு அதாவது சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம்தான். இயேசு கிறிஸ்துவை அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க பிலாத்துவுக்கு முன்னாடி. அவருடைய அந்த கம்பீரமான தோற்றமும் அவருடைய அழகு, அவரை முன்னாடி கொண்டு நிறுத்தின உடனே ஒரு கவர்னர், அந்த பிலாத்து தன்னை அறியாமல் ஒரு அக்யூஸ்டுக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்னானான். பிலாத்துவுடைய சுயசரிதையில் பிலாத்துவே எழுதியிருக்கிறான், இப்படி ஒரு அழகுள்ள ஒரு மனிதனை என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, இனிமேலும் நான் பார்க்க போவது இல்லை. அல்லேலூயா. அப்படி அதாவது அவன் இப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிற ஒரு கவர்னர் அவனுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கான். அதனால தான் பார்த்து அவருக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தை பார்த்து அவன் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க அவனுக்கு மனசு இல்லை. அதனால தான் கையை கழுவிட்டான். இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவ்வளோ அழகுள்ள தெய்வத்தை செதைச்சி சின்னாபின்னமாக ஆக்கினாங்க பார்த்தீங்களா? நான் பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாம் பார்க்கும்போது நம்முடைய முகத்தை அவரை விட்டு திருப்பி கொண்டோம் என்றெல்லாம் ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். அவ்வளவு அழகுள்ள தெய்வம், அவர் அலங்கோலப்படுத்தப்பட்டார் நமக்காக. அதனால தான் அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அந்த தியாகம் நமக்கு முன்னாடி நின்னா அந்த அன்பை விட்டு விலகி ஓடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது. அல்லேலூயா. சரி, இப்போது அவள் ஆண்டவரை அறிந்த, அதனால தான் அடுத்து சொல்கிறா 5:16, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இப்போ எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா இவரும் என் நேசர்னு சொல்லுவீங்க. ஏன்னா எனக்கு ஆண்டவர் மேலேயும் அன்பு இருக்குது, உலகத்து மேலேயும் அன்பு இருக்குது. அதுக்காக இதை விட்டுற முடியுமா? நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆண்டவருக்காக நீங்கள் எதை வேணாலும் விடலாம், ஆனால் எதுக்காகவும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவரை அப்படி உறுதியாய் பற்றி கொண்டு பிடித்த நேரத்தில் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக நான் இழக்க வேண்டியது வந்தது. அநேகருடைய அன்பை இழக்க வேண்டியிருந்தது, அநேகருடைய மதிப்பை இழக்க வேண்டியிருந்தது. என்கிட்ட நிறைய பணக்காரங்க என் கூட பழகுவாங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் இன்றைக்கு வரைக்கும் சரி, அவங்களால 10 பைசா எனக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் நான் பழகிற ஆள்லாம் பார்த்திங்கன்னா கோடீஸ்வரங்களாக தான் இருப்பாங்க. இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, அவங்களும் என்னை கோடீஸ்வரன் தான் இன்றைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய பியூட்டி. அல்லேலூயா. அப்படி ஒரு அந்தஸ்தில் தேவன் என்னை வச்சுருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்றைக்கி வசதியாக இருக்கிற ஒரு ஆள் என்னை பார்த்து சொல்கிறாங்க, ஏங்க இந்த கார்லாம் வச்சுருக்கீங்க, இதை பாருங்கள் நாங்கள் வச்சுருக்க காரை வாங்க, நீங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணுங்கள், இந்த வண்டியை வாங்குங்கன்னாங்க. அந்த வண்டியை ஆர்டர் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க கூட என்கிட்ட காசு கிடையாது. ஆனால் அந்த வண்டி வாங்குறதுக்கு எனக்கு ஒரு தகுதி இருக்குதுன்னு அவங்களால உணர வச்சாரு பாருங்கள். அந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா நான் அவங்ககிட்ட ஒரு நாள் கையேந்தினதில்லை, அதனால் அவங்களுக்கு நான் பெரிய ஆளாக தெரியுது. கை ஏந்திருந்தேன்னா அந்த மரியாதை போயிருக்கும். அல்லேலூயா. சரி, அப்போது தேவன், அதாவது இந்த எருசலேம் குமாரத்திகளுக்கு உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும்.
ஆனால் சூலமித்திக்கு இவரே என் நேசர். எருசலேம் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எனக்கு நிறைய சிநேகிதர்கள் உண்டு. ஒரு 30 பேர் என்னை சுற்றி இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எல்லா சிநேகிதரும் போயிட்டாங்க. ஈவன் பிரபு சாலமோன் ரொம்ப எனக்கு க்ளோஸாக இருந்தவர். அவர் அதுக்கு பிறகு தான் ரொம்ப லேட்டாக தான் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் அவர் கூட என்னை கண்டு அலறி ஓடுவார். என்னடா இவன் ஏதோ, அவரும் ஏற்கனவே பேர் கிறிஸ்தவர் தான், அவர் ஏதோ நம்ம ஏதோ சர்ச்சுக்கு போகலான்னு சொன்னால் அதனால் கூப்பிட்டு போனோம். இவன் என்ன ரொம்ப டீப்பாக போயிட்டான், இவன் சூலமித்தி ஆகிட்டான், என்னை எருசலேம் குமாரத்தி ஆக்கி விட்டானே அப்படின்னு பார்த்துட்டு ஓடக்கூடிய அளவுக்கு. அதாவது அதனால் சிநேகிதர்களை இழந்தேன், என்னுடைய எத்தனையோ நேசர்களை இழந்தேன், உலகத்துக்குரிய எத்தனையோ ஆசாபாசங்களை இழந்தேன். ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சது, இவரே என் நேசர். ஹல்லேலூயா. யாருப்பா அவன் ஃப்ரெண்டு? ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு ஃப்ரெண்டு. இப்போவும் சொல்லுவேன் ஹல்லேலூயா. இன்றைக்கும் எத்தனையோ ஃப்ரெண்டு இருந்தாலும் ஃப்ரெண்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு 100% இலக்கணம் யாருன்னா அவர் ஒருவர் தான். ஏனென்றால் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கிலும் பெரிய அன்பு இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். என் சிநேகிதர் எனக்காக உயிரை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக ஜீவனையை கொடுத்த சிநேகிதர் எனக்கு உண்டு. எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற என்னுடைய நேசர் எனக்கு உண்டு. அவருடைய அறிக்கையே அதுதான். இப்போ ஆண்டவரை குறித்து சூலமித்தியுடைய அறிக்கையே தான், இவரே என் நேசர். நம்ம வாழ்க்கையில் இவரும் என் நேசருங்கிற ஏதோ ஒரு கூட எதையோ ஒட்டிக்கிட்டு வைக்கிற அன்பு கிடையாது. அப்போது எருசலேம் குமாரத்திகளை இவரே என் சிநேகிதர் என்று அவள் ஒரு அறிக்கை பண்ணுகிறாள். இப்போது இதில் என்ன ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், எருசலேம் குமாரத்திகள் அப்போ ஆண்டவரை அறிந்திருக்கிறதை விட சூலமித்தி அறிந்திருக்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். நாம் அதாவது அவரை பற்றி இவ்வளோ இவ பீத்துறாளே, அப்போ என்ன பண்ணியிருக்கிறா அதை யோசிக்கணும்ல. ஆனால் அதுக்கிட்டேயே போகிறதுக்கு சில பேருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா தனக்கு ஒரு சுற்றி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, தனக்கு இருக்கிற ஒரு சமுதாயம் இருக்கிறது. எனக்கு அதாவது இதில் தான் மாட்டிக்கிறோம். நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்கு மேலே போகும்போது நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்போம். நான் தான் சொல்லுவேன், அவன் பேர் தான் ஞாபகமே வர மாட்டேங்குது. ஆகாவுடைய சம்பந்தியாக இருந்த யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வந்தபோது ஆகாபோடைய சம்பந்தம் கலந்தான். அது எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை. யோசபாத் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜா. ஒரு பெரிய யுத்தம் வரும் பொழுது கூட அவன் கொண்டு போய் யுத்த வீரர்களை முன்னாடி நிறுத்தாமல் கர்த்தரை பாடி துதி செய்கிற சேனையை கொண்டு நிறுத்தினான்னு சொன்னால் அப்போ அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு அவன் இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் ஐஸ்வர்யமும் கனமும் வந்தபோது, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஜாக்கிரதை. அதுவே கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்கக்கூடியதாகவும் மாறிவிடக்கூடாது. உங்களுக்கு அதாவது நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உங்களுக்கு வரும்போது உங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தருடைய ஊழியங்களுக்காக பயன்படுத்தலைன்னு சொன்னால் அது உங்களை தப்பான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். செக் பண்ணி பாருங்கள், கொஞ்ச நாள் கழித்து செக் பண்ணி பாருங்கள். இது ஊழியக்காரர்களுக்கும் விதிவிலக்கு அல்ல. நான் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களோடு இருந்திருக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் வந்த பிறகு தனக்கு வந்த பணத்தையும் தனக்கு இருந்த செல்வாக்கையும் கர்த்தருக்காக பயன்படுத்தாததினால தவறான பாவங்களில் விழுந்து கர்த்தரை விட்டு தூரமாக போய் நிர்கதியானவர்களாய் மரித்து போன எத்தனையோ ஊழியக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஊழியக்காரருக்கு அந்த நிலைமைனா விசுவாசிகளுடைய நிலைமை என்னென்னு பாருங்கள். ஒரு அளவுக்கு போதுங்கிற ஒரு மனப்பக்குவம் வரணும். அன்றைக்கி ஒரு பணக்காரரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சலிச்சு போச்சியா அவ்வளோ பணம் இப்போ கர்த்தருடைய ஊழியங்களை கிராமங்களில் சபையில் கட்டுறதுக்காக நாங்கள் எங்களால் இயன்றதை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஊழியங்களை தாங்கிறதுக்காக நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இது எப்போ வரும்னா கொஞ்சத்திலேயே உண்மையாக இருந்தால் தான் வரும். அல்லேலூயா. இப்போது 10,000 ரூபா சம்பளம் வரும்போது 1000 ரூபா கொடுக்குறதுக்கே உங்களுக்கு வெளிச்சதுன்னா 1,00,000 ரூபா வரும்போது எவ்வளோ கொடுக்கணும்? 10,000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். 10,000 ரூபாய் கொண்டு அப்படியே சர்ச்சில் கொடுக்கணுமா? நீங்கள் 1000 ரூபாயே கொடுக்க மனது இல்லைன்னா 10,000 கொடுக்க மனசு வராது. 10 லட்சம் தசமபாகம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் கூட அது என்னுடையது இல்லை, இது தேவனுக்குரியதுங்கிற எண்ணம் என்னைக்கு உங்களுக்கு வருதோ, அல்லேலூயா, அன்னைக்கு தான் நீங்கள் கர்த்தருக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கிற அர்த்தம். இது எல்லாமே இது ஒரு பெரிய ரகசியங்க.
ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம். இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் நான் கடந்து போன பாதைகள் மிக பயங்கரமானது. அதெல்லாம் உங்ககிட்ட விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இதில் உதவின்னு வந்து என்னை ஏமாற்றிட்டு போனதே 4000 ஏமாற்றிட்டு போயிருக்கான். உதவின்னு எனக்கே இன்னும் வீட்டு வாடகையே கொடுக்கல, அதெல்லாம் கற்று நடத்திடுவார். ஆனாலும் இல்லைன்னு ஒருத்தன் வந்திருக்கிறானே அப்படின்னு உதவி செஞ்சு இந்த மாதத்தில் நான் ஏமாந்துட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்து கொள்கிற தேசத்துக்கு நீ குடியிருப்ப, நான் நல்லா இருப்பேன். கர்த்தருடைய பணத்தை ஏமாற்றிட்டு போனவங்க எப்படி இருப்பாங்க? நீ கஷ்டப்பட்டுருக்கிற ஒரு சிக்கலில் இருக்கிறேன்னு சொல்லி தான் என்கிட்ட வாங்கிட்டு போனேன். அது நீயாச்சு, ஆண்டவராச்சு. அது என் பணமும் இல்லை, எங்கள் அப்பா வீட்டு பணமும் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். அப்போது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பணம் ஒன்றுமே இல்லாமல், அதாவது அதை விளக்கெல்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு, அவ்வளோ பயங்கரமான பாதை. அத்தனை பாதைகளையும் ஒரு ஆள் இல்லைன்னு வந்துட்டான், அவனுக்கு ஏதாவது செஞ்சிடணும். ஏன் பிரதர் நீங்கள் கொஞ்சமாவது சேர்த்து வைக்க மாட்டிங்களா? சேர்த்து வச்சு எங்கே வைக்க? பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேருங்க. இப்போ நான் சொல்கிற ரகசியம், இந்த சத்தியம் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும், மதுரமாக இருக்குதா? அல்லேலூயா. இதுதான் உண்மை. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் இதை வாரிக்கொள்வான் என்று புரட்சி தலைவர் சேர்த்து வச்சார். அம்மா கைக்கு வந்துச்சு, அம்மா கைக்கு வந்தது ஆயா கைக்கு போச்சு. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாமோ செதறி நாட்டையும் நாசமாக்கி ஊரையும் நாசமாக்கி நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகள் ஆகும்? அல்லேலூயா. இருக்கும்போதே நம்ம செஞ்சோம்னா கர்த்தருக்கு மகிமையாக அது பயன்படும், ரெக்கார்ட் ஆகும், அங்கே பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகும். அல்லேலூயா. அந்த நேசம், அதுதான் அந்த நேசம் நமக்கு வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நமக்கு இருக்குது. இப்போது ஆண்டவரை பற்றிய சூலமித்தி சொன்ன சாட்சி இப்போ நம்ம பார்த்தது. இப்போ சூலமித்தியை பற்றி ஆண்டவர் சொல்கிற சாட்சியும் பார்க்கணும் இல்லையா? பார்த்துருவோம், நமக்கு இருக்கிற நேரத்தில் பார்த்துருவோம். 6-8 அசிமா. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சோதரம். இப்போ ஆண்டவர் நம்ம பற்றி சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஆண்டவரை பற்றி பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுத்தார். பேதுரு சொல்கிறாரு, அந்த சாட்சி கொடுக்கும்போது நாங்கள் அங்கே இருந்தோம் அப்படின்னு அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார். இது ஏதோ கட்டுக்கதைகளால் இல்லை, எங்கள் கண்ணார நாங்கள் கண்ட ஒரு காரியம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சாட்சி ஆண்டவர் மேலே இறங்கிச்சு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து எனக்கு அந்த ஒரு காரியம், ஒரு வாட்டியாவது ஆண்டவரை என்னை பற்றி நீங்கள் சாட்சி கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் தரிசனத்தை காமிச்சார். நல்ல ஞாபகம் இருக்குது. லயோலா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் போகிற ஸ்டெல்லிங் ரோடு, அந்த ரோட்டில் நான் இப்படி போயிட்டுருக்கேன். சும்மா ஏதோ ரதத்தில் உட்காந்த மாதிரி, எதில் உட்காந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அப்படியே போகிறேன், ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே இருக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒரு மங்கின ஒரு நிலா வெளிச்சத்தை போல் ஒரு வெளிச்சம் எனக்கு பின்னாடி அப்படியே என்னை கவர் பண்ணியிருக்குது. அப்படியே போயிட்டுருக்கும்போது எனக்கு முன்னாடி நிறையா, அது என்னமோ பொம்பளைங்க ரூபத்திலே வந்துச்சு, வித்தியாசமான ஆவிகள், முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு. ஏன்னா பொம்பளைங்க தான் நிறையா அதுக்கு இடம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. நிறையா அப்படியே அகோரமான பெண்கள் அப்படியே ஒரு மாதிரி இப்படியே வராங்க. இப்படி வர அப்படியே கிட்ட வந்துட்டு இப்படி போயிடுறாங்க. அப்போ எனக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவன் எனக்கு பிரியமானவன், இவனை தொடாதிருங்கள் அப்படிங்கிற ஒரு சத்தம் எனக்கு பின்னாடி ஒரு வாட்டி கேட்குது. நான் அப்படியே ஸ்டெல்லிங் ரோட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற ரவுண்டானா போயிட்டு திருப்பி அப்படியே வர்ற மாதிரி இருக்குது. வரும்போது மறுபடியும் என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு அதே மாதிரியான ஸ்பிரிட் நிறையா வருது. கர்த்தர் எனக்கு பின்னாடி இருந்து ஒரு சாட்சி கொடுக்குறார், இவன் எனக்கு பிரியமானவன், இவனை தொடாதிருங்கள். அந்த 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 சொப்பனமாக தரிசனமாக எனக்கு தெரியாது. அதை கேட்டு முழிச்சிட்டு எனக்கு இருந்த சந்தோஷம், ஆண்டவரே என்னை பற்றியும் நீர் ஒரு சாட்சி கொடுத்துருக்கிறீரே. ஹல்லேலூயா. வேறு என்னங்க, சும்மா ஊரை தான் சொன்னேன். நேற்று ஒருத்தர் வந்தார், என்னை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளினார். அது ஒரு காமெடி பீஸ் தான், என்ன பண்ணுறது. ரொம்ப பழைய நண்பர் அவர். உட்கார்ந்தாருன்னா அவர் என்னை பற்றி என் மனைவிக்கிட்ட சொல்லுவார்,
நானே யோசிப்பேன், நான் அவ்வளோ நல்லவனா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சும்மா அடித்து விடுவார். நீ அப்படி பண்ணீங்களே இப்படி பண்ணீங்களே, இல்லையே அப்படிலாம் பண்ணலையே, நம்ம யோசிக்கிறதுக்குள்ள பண்ணினீங்க அப்படிம்பார். ஆமாம் பண்ணியிருப்போம், ரைட்டு விடு. இப்படியெல்லாம் சும்மா இந்த வெத்து வேட்டு புகழ்ச்சிலாம் கிடையாதுங்க. உலக மனசு புகழ்கிற புகழ்ச்சிலாம் கிடையாது. என் ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு சாட்சி ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். இங்கே சூலமத்தியை பற்றி ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்குறாரு. ராஜஸ்திரிகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேர், கன்னியர்களுக்கு தொகை இல்லை. இப்போ சாலமோன் இதை எழுதியிருக்காரு, அவருக்கு 1000 பொண்டாட்டி. சரியா? அவருடைய லிஸ்ட்டை சொன்னாரோ அது தெரியாது. ஆனால் இது திருச்சபைக்கு உரிய சத்தியம் என்கிறதுனால தான் ஆண்டவர் உன்னத பாட்டை நமக்கு வேதத்தில் சேர்த்துருக்கிறார். ஒரு திருச்சபை என்று சொன்னால் திருச்சபைக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய தன்மைகளை குறித்து தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். திருச்சபைக்குள்ளே வருகிறவர்களில் ராஜஸ்திரிகள் உண்டு, மறுமனையாட்டிகள் உண்டு, கன்னியர்கள் உண்டு, கன்னிகைகள். அப்போது ராஜஸ்திரிகள் என்று சொன்னால் தனக்கு ஒரு அதிகாரம், தனக்கு ஒரு அந்தஸ்து, தனக்கு ஒரு ஸ்தானம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற விசுவாசிகள். எனக்கு ஒரு ஸ்தானம், என்ன போய் சொல்லிட்டாங்க, நான் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் யார் என்பதற்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வார்த்தை, சாக போகிறவன். என்ன பேர்? இல்லை பாஸ்டர், அந்த வார்த்தை எனக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். என்னங்க அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பான மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பேர் சாக போகிறவன். நான் யார் தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, கோத்திரம் என்ன தெரியுமா, சாக போகிறவன். ஹல்லேலூயா. நமக்கு எப்போவுமே தெரியும் உலகத்தில் ஒரு முடிவு இருக்குது, அந்த முடிவில் நல்ல ரிசல்ட் நமக்கு வரணும், அதுக்கேற்ற வாழ்க்கை வாழணும், அது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போது இந்த ராஜஸ்திரிகளுக்கு தனக்கு ஒரு அந்தஸ்தையும், தனக்கு ஒரு ஸ்டேட்டஸையும், தனக்கு ஒரு பெருமையையும் எதிர்பார்க்கிற விசுவாசிகள் எவ்வளோ தான் விசுவாசத்தில் வளர்ந்தாலும், எங்களுடைய தலைமை சபையில் ஒரு அம்மா வருவாங்க. அவர் கேரளாவில் ஒரு பெரிய சர்க்கஸ் கம்பெனி ஓனர், அவங்க ஹஸ்பண்ட் அப்போது வருவாங்க, ராஜஸ்திரி சபைக்கு வருவாங்க. அப்போ சர்ச்சில் பார்க்கிங் வசதியெல்லாம் இல்லை. அப்போ வாலண்டியர்ஸ் வெளியே நின்று சொல்லுவாங்க, சிஸ்டர் கொஞ்சம் வண்டி அங்கே விடுங்க. ஏன் நான் இங்கே விட்டா என்ன அப்படின்வாங்க. அப்போ இல்லை சிஸ்டர், இங்கே விட்டால் அவர் பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போடுவார். ஏன்னா எனக்கு தெரியும், சபைக்கு வெளியில் நானும் வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அக்கம் பக்கத்தில் எப்படா சண்டைக்கு வம்பு கிழக்கலான்னு இருப்பாங்க. அப்போ நம்ம பிரச்சனை இல்லாத இடத்துல வண்டியை விடணும்னு சொல்லுவோம். அந்தம்மா நான் இங்கே தான் விடுவேன் அப்படின்னுச்சு ஒரு நாள். அப்போது அங்கே நின்று வாலண்டியர் சொன்னார், சிஸ்டர் இங்கே விடாதீங்க, இங்கே பிரச்சனையாகும், நீங்கள் இங்கே விட்டால் நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ நான் வேறு சபைக்கு போகிறேன். இதனால் ஒரு வண்டியை கூட பார்க் பண்ணுறதுக்கு அனுமதிக்காத ஒரு சபை எனக்கு தேவையே இல்லை. நான் யார்? பாஸ்டர்கிட்ட போய் கேட்டுப்பார், நீ யார்? வேதம் சொல்லுகிறது ராஜஸ்திரி. ஹல்லேலூயா. நீ ராஜஸ்திரி, ஒரு அதிகாரத்தை உனக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிற, அகம்பாவத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிற. அந்த அகம்பாவம் தான் உன்னை அழிச்சிக்கிட்டு இருக்குது, உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்திரிகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேர். இந்த மறுமனையாட்டிகள் யாருன்னா, ஏற்கனவே ஒருத்தி பொண்டாட்டியாக இருக்கும்போது அவளுடைய ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ளும்படி வந்தவளுக்கு பேர் தான் என்னது? மறுமனையாட்டி. அப்போது ஆலயத்தில் உட்காந்து எல்லாரும் ஜெபிக்கும்போது ஒரு பிரசன்னம் வரும். அந்த பிரசன்னத்தில் கொஞ்சோண்டு இப்படி குளிர் காஞ்சிட்டு போகிறவங்க, இவங்க துதிக்க மாட்டாங்க, இவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் உங்களை பழக்க வைக்கிறதுலாம் இப்போ எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். இப்படி தலைமை சபையில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கலைன்னா என்கிட்ட வாங்கினார் ஒருத்தர். ஏன்னா இவர் அற்புதத்தெல்லாம் கான்ட்ராக்டில் வாங்கி வச்சுருக்காரு, மொத்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கிறார். எந்த மனுஷனும் ஜெபம் பண்ணால் சரியாக வராது, கர்த்தர் அனுமதித்தா மட்டும்தான் உனக்கு அற்புதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கு எப்போவுமே இந்த தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், சுகம் அளிக்கும் வரம் பெற்றவர், யாருக்கும் ஆண்டவர் குத்தகைக்கெல்லாம் விடலை. ஹல்லேலூயா. உனக்கு அற்புதம் நடக்கணும்னு தேவன் தீர்மானித்தார். எந்த ஊழியக்காரனை வச்சு கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். அது உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள காரியம். ஹல்லேலூயா. சில ஊழியக்காரர்களுக்காக தேவன் செய்கிறார், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதே சமயத்தில் நீ ஊழியக்காரரையே நம்பிக்கிட்டு இருக்காத.
இன்னொருத்தருடைய ஜெபம், பொண்டாட்டி ஜெபத்தில் நான் வாழ்ந்துடலாம், புருஷன் ஜெபத்தில் நான் வாழ்ந்துடலாம், பாஸ்டர் ஜெபத்தில் வாழ்ந்துடலாம். இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்தை பறிச்சா நீ மறுமனையாட்டி. ஹல்லேலூயா. நீயே ஆண்டவரோடு நேரடியான ஒரு தொடர்பு இருந்தால் தான் மனைவிங்கிற அந்தஸ்துக்கு வர முடியும். அப்போது மறுமனையாட்டிகள் 80 பேர். இப்போ 60 பேர் அதிகமாக 80 பேர் அதிகமாக? நீங்கள் அந்த பர்சன்டேஜ் நீங்கள் பாருங்கள். சபைகளில் நான் சொல்கிறது நம்ம சபையை மட்டும் வச்சு சொல்ல, மொத்த சபைகள்லையும் உள்ளது தான் ஆண்டவர் எழுதியிருக்கார். உன்னத பாட்டு என்ன ஜீவன் தரும் ஏஜி சபைக்கு மட்டும் எழுதப்பட்டதா? உலகத்தில் இருக்க அத்தனை சபைகளுக்கு எழுதப்பட்டது தான். இந்த பர்சன்டேஜ் வந்தால் எனக்கு ஒரு அந்தஸ்து, எனக்கு ஒரு அதிகாரம், நான் யார் அப்படிங்கிற பெருமையோடு இருக்கிறவர்களுடைய பர்சன்டேஜ் 60. இந்த 80% அதோடையும் சேரும். இது பாஸ்டர் எனக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் இன்றைக்கி முக்கியமான சீரியல் ஒன்று வருது பாஸ்டர், அதை பார்க்கணும் பாஸ்டர். பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், ஓடி, அதாவது அட்லீஸ்ட் ஆபத்து காலத்திலேயாவது அவரை நோக்கி கூப்பிடணுமா இல்லையா? ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக தான் சொல்லிக்காரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவாய், மற்ற நேரத்தில் நீ கூப்பிட மாட்டாய். அதானே அர்த்தம்? அது உண்மைதானே? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவாய், நானும் வேறு வழி இல்லாமல் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆபத்து வந்தால் மட்டும் கர்த்தரை கூப்பிட்றது இல்லைங்க. இவரே என் நேசர்னா அவர் எப்போவுமே எனக்கு நேசர் தான். அவரோடு நான் எப்போதும் தான் உறவாடி கொண்டிருப்பேன். அப்படிப்பட்டதான அந்த மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியர்களுக்கு தொகையே இல்லை. வந்தமா, ஸ்டைலாக போனோமா, அப்படி ஒரு அலங்காரமாக ஆடம்பரமாக, அப்படி இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறதுக்கு எந்த ட்ரெஸ்ஸை போடலாம், அதுக்கு மேட்சிங்காக என்ன கம்மல் போடலாம், அதுக்கேற்ற மாதிரி என்ன லிப்ஸ்டிக் போடலாம், இப்படி கன்னிகைகள் இவர்களெல்லாம். ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்? நோக்கமே தெரியாமல் வருகிறவர்கள் கன்னிகைகள். ஹல்லேலூயா. எதுக்கு ஆலயத்துக்கு வரோன்னே தெரியாது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, இன்றைக்கே இந்த பட்டு புடவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்மல், இதுக்கேற்ற மாதிரி ஒரு செருப்பு. நான் எப்போவுமே சொல்லுவேன், சர்ச்சுக்கு போகும்போது ஒரு பிஞ்சு போன பீத்தல் செருப்பாக போட்டுவாங்க, இன்னும் யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. செருப்பு இங்கே யாருங்க பார்க்க போகிறாங்க? அதுக்கும் மேட்சிங்காக ஒரு செருப்பு. அப்படிப்பட்ட செருப்புகள் காணாமல் போவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கன்னிகைகளாக இருக்கக்கூடாது. கன்னிகைகளுக்கு தொகையே இல்லை, அது பாட்டுக்கு வரும் போகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிலர் மட்டும்தான் எனக்கு புறாவை போல் இருக்கிறாங்க. புறா தன்னுடைய ஜோடியை மாற்றவே மாற்றாது. இவரே என் நேசர்னா இவர் தான் என் நேசர். அப்போது அந்த ஒரு 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 நல்ல தேவ அன்போடு கூட தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை மீறாத என்னுடைய புறாவோ, எனக்கு உத்தமமாக என்னை பின்பற்றுகிற ஒரு காலேபை போல, ஒரு யோசுவாவை போல என் உத்தமியோ ஒருத்தி தான். அப்படின்னா ஒரு சிறு கூட்டம்தான். அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த ஒரு வார்த்தையிலே நமக்கு ஒரு பயம் வர வேண்டாமா? நான் கேட்குறேன், ஆண்டவரே, இப்போ 100 பேரை இன்டர்வியூக்கு எடுக்கிறாங்க, 40 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா, கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலனா போகுதுன்ட்டு போகிற ஆட்கள் இருக்காங்க. ஆனால் எப்படி ஆகிலும் அந்த 40 பேரில் ஒரு ஆளாக நான் வந்துடணும்னு இருக்கிறவங்க தான் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு அதுக்காக ஆயத்தமாவாங்க. அப்போது இது ஒரு இன்டர்வியூ போனால் இன்னொரு இன்டர்வியூக்கு போகலாங்கிற ஒரு வாய்ப்பு கிடையாது. ஒன்ஸ் ஆண்டவர் வந்தார்னா வந்தது தான். என்ன ஆண்டவரே சீக்கிரம் வந்துட்டு போயிட்டீரா, அடுத்து எப்போ வருவீர்? நோ சான்ஸ், ஒன்ஸ், அவ்வளோதான். அப்போ இப்படி தான் ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குதுன்னா நம்ம எவ்வளோ பிரயாசப்படணும் தேவனுடைய பிள்ளைகளை. அப்போது அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, தன்னை பெற்றவளுக்கு அவள் அருமையானவள். இது ஆண்டவர் நம்மை குறித்து கொடுக்குற சாட்சி. அப்போது தன் தாய்க்கு ஒரே பிள்ளைனா, ஒரே பிள்ளையை பெற்றவங்களுக்கு மொத்த கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும் சொல்லுங்கள்? இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க ஒரு 13 பேர். என்ன, அப்போது அது ஒரு மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோமே. என் கூட பிறந்தது 6 பேர். இப்போது எல்லாத்தையும் கவனிக்க முடியாது, என்னத்தையோ போய் தொலைதுன்னு விட்டுற மாதிரி ஆகிடும். ஆனால் ஒரு பிள்ளையாக இருந்தால் ஒரே கவனம் அந்த பிள்ளை மேலே தான் இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த முதல்ல சொல்கிறாருல, என் புறாவோ என் உத்தமியே ஒருத்தின்னு சொன்னால் அவருடைய பார்வையெல்லாம் என் மேலே தான் இருக்குது. அல்லேலூயா.
அதாவது ஒருத்தி என்று சொன்னால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இந்த சபையில் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கிறேன். அதுதான் எனக்கு பெருமை. அல்லேலூயா. ஏதோ வந்தேன் ஏதோ போனேன் இல்லை. இந்த சபையினுடைய ஆரம்பத்துக்கும் சரி, இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கும் சரி, இந்த சபையினுடைய உயர்வுக்கும் சரி, நான் ஒரு காரணமாக நிற்கிற ஒரு விசுவாசியாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த சபை இன்னும் வளர்ந்து பெருகுகிறதிலும் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துகிறதிலும் என்னுடைய பங்கு என்ன? எந்த விதத்தில் நான் தேவனுடைய ஊழியம் கட்டப்பட்டு எழும்புகிறதுக்கு நான் எந்த விதத்தில் நான் சப்போர்ட் பண்ணி நிற்கிறேன்? ஒரு 4 பில்லர் நிற்கிது, ஒரு பில்டிங்கை தாங்கி நிற்கிதுன்னா அதில் ஒரு பில்டிங் உடைஞ்சாலும் பிரச்சனை தானே. ஆனால் 4 பில்லருடைய வெயிட்டில் நிற்கிற மேலே இருக்கிற பில்டிங் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு செங்கல் பேந்தாலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பில்லர் உடைஞ்சா பிரச்சனை. அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் தூணாக இருக்கணும். ஆமென். தூண்களாக இருந்து நீங்கள் தாங்கி பிடிக்கிறவர்களாக இருக்கணும். எந்த விதத்தில் நான் சபையை தாங்க போகிறேன் என்கிற நல்ல தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும். அப்போ தான் தேவனுடைய பார்வையில் அந்த ஒருத்தி என்கிற அனுபவத்துக்கு வர முடியும். அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து இதனுடைய தொடர்பை எடுக்கலாம். நிறையா காரியங்கள் இருக்கிறது. தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் என்று சொன்னால் அது கீழே சொல்கிறாரு, குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் கூட அவளை போட்டுனாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது இந்த மறுமனையாட்டி இந்த ராஜஸ்திரிகள்லாம் சொல்லுவாங்க, பரவாயில்ல சிஸ்டர், நல்லா கர்த்தருக்காக செயல்பட்டீங்க, கர்த்தர் உங்களை நல்ல அந்தஸ்தில் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் உங்களை அதிகமாக தான் நேசிச்சிருக்கிறாரு. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் பயங்கர போராட்டத்தின் மத்தியில் கர்த்தருக்காக உண்மையாக நின்றுருப்பீங்க. ஆனால் அந்த போராட்டத்தினுடைய ரிசல்ட் வரும்போது யாரெல்லாம் அதிகாரமாக இருக்கணும், யாரெல்லாம் மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தில் வாழ நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் கூட உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. நீங்கள் பட்ட பாடுகளுக்குரிய பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அதற்குரிய உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாருன்னு மற்றவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். இன்னும் சொல்ல போனால் அடிக்கடி சொல்லுவேன், சபையில் உண்மையாய் அடங்கி இருக்கிறவர்கள், எல்லா சபையிலே உள்ள ஆராதனைகள் ஜெபங்களில் தோள் கொடுத்து நிற்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சபையில் இருக்கிற அநேகருக்கு அவங்க தாயாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய தாயாக இருப்பாங்க. அநேகரை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல ஒரு தூண்களாக அவங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரூபி சாமுவேல்னு ஒரு அம்மா உண்டு எங்களுடைய தலைமை சபையில். அவங்க சபை ஆரம்பித்த நாட்கள்லேருந்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு தாயார். அவங்க ஒரு நாள் கூட யாருக்கிட்டையும் அவங்க கோவப்பட்டு பேசினதே கிடையாது. எப்போவுமே அவங்க ஒயிட் சாரி தான் கட்டியிருப்பாங்க. அவங்ககிட்ட நான் பார்த்தது அன்பு மட்டும்தான் அவங்ககிட்ட பார்த்துருக்குறேன். அவங்க என்னை போல் பல ஜென்ரேஷன் அவங்க பார்த்துருக்காங்க. அந்த சபையில் எல்லா வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தி அவங்கள ஊழியத்தில் வளர்த்து விடுவாங்க. அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினா இன்னும் நான் கர்த்தருக்காக செய்யணுங்கிற வாஞ்சை வரும். அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் உண்டு, அதுவும் எப்போவுமே ஒயிட் சாரி தான் கட்டியிருக்கோம். அதுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா ஏண்டா இந்த சபைக்குள்ளே வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. ரெண்டும் வெள்ளை சாரி தான், ரெண்டும் தூண் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் ஒன்று ஒரிஜினல் தூணு, இன்னொன்று டூப்ளிகேட் தூணு. அப்போ நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. சரி. ஆனால் அப்படிப்பட்டவர்களும் வாழ்த்தக்கூடிய சாட்சியாக கர்த்தர் வைப்பார். தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் என்று சொன்னால் நான் உங்களை எல்லாரையும் சுவிசேஷத்தினால் நான் பெற்றிருக்கிறேன். வேத வசனம் அப்போஸ்தலர்கள் அந்த வார்த்தை வருகிறது நமக்கு. 1 கொரிந்தியர் 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உண்டு, உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கும் இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அல்லேலூயா. இப்போ உங்களெல்லாம் பெற்ற தாய் யார்? நான் தான். அல்லேலூயா. அப்போது ஒன்று தாய் என்று சொன்னால் திருச்சபை, தகப்பன் என்று சொன்னால் ஆண்டவர். முதல்ல சபை உங்களை பெற்றது. இந்த சபைக்கு நீங்கள் அருமையான பிள்ளைகளாக இருக்கணும். உங்களை சுவிசேஷத்தினால் பெற்ற தாயாக இருக்கக்கூடிய கர்த்தர் என்னை உங்களுக்கு ஒரு தாயை போல வைத்திருக்கிறார். அப்போது அந்த தாய்க்கும் நீங்கள் அருமையான பிள்ளைகளாக இருக்கணும். அதாவது சில பிள்ளைகளை நினச்சாலே சந்தோஷமாக இருக்கும், சில பிள்ளைகளை நினச்சாலே கோபமாக வரும். நான் சொல்கிறது பெத்த தாய்க்கு சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் சொல் பேச்சு கேட்குறக்கு பிள்ளைங்களை பார்க்கும்போது அது போனாலே வந்தாலே ஐயோ என் பிள்ளை அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். அடங்காப்பிடாரியாக ஒரு பிள்ளை சுற்றுதுன்னு வச்சுக்கோமே,
அந்த பிள்ளையை அந்த தாய் பார்க்கும்போது இந்த சனியனை ஏன் தான் பெத்தனோ தெரியல, பெத்த தாயுடைய வாயிலேருந்து வர்றது தான். ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா எத்தனை லாரி வருது, பசு வருது, உளுந்து சாவக்கூடாது. இதே வாய் தான் தூக்கி வச்சு என் கண்ணே மணியே என் முத்தேன்னு பாராட்டின கொஞ்சின அதே வாய் தான் தாயை வேதனைப்படுத்தினதுனால அந்த வார்த்தை எப்படி வருது, மாறி வருது. ஆனால் அநேக குடும்பங்களில் பார்க்கும்போது தாய்க்கு அருமையான பிள்ளைகளாக இருக்கிறவர்களை பார்க்கும்போது அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம். அதே போல் இந்த திருச்சபைக்கு உங்களை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்கணும். உங்களை பெற்ற உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற எனக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவருக்கு உங்களை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்கணும். அவருக்கு நீங்கள் அருமையான பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அவர் சாட்சி கொடுக்கணும். அந்த அன்புக்குள்ளே வளர்ந்த சூலமெத்தி தன்னுடைய நேசரை குறித்து சாட்சி சொன்னார். அவளுடைய அன்பை ருசித்ததான ஆண்டவர் அவளை குறித்து சாட்சி சொன்னார். அப்படிப்பட்ட சாட்சி உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக. அல்லேலூயா. அப்படி நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜஸ்திரிகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கண்ணீருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லி ஆண்டவர் சூலமெத்தியை புகழ்ந்தது போல, ஆண்டவரே நானும் ஒரு சாட்சியுள்ள ஒரு பிள்ளையாய், ஆண்டவரே எத்தனையோ பேர் சபைக்கு வந்து போனாலும் ஹல்லேலூயா பாஸ்டர் என்னை புகழ்றது இல்லை, என் ஆண்டவர் என்னை புகழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனதி உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பயந்து நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் அருமையானவள் என்கிறதான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சூலமெத்தியில் எண்ணத்தை பார்க்கிறீர்கள், அவள் 2 சேனைக்கு சமானமானவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற விசுவாசிகளைப் போல அல்ல, ஹல்லேலூயா, 2 மடங்கு அல்ல, 2 சேனைகளுக்குரிய அந்த அன்பையும் அந்த வல்லமையையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் எனக்கு அப்படி ஒரு சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே நான் இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உன் நேசர் மற்ற நேசரிலும் எதிலே விசேஷித்தவர் என்று கேட்டால் உங்களால் என்ன சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூலமெத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லப்பட முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ளேயே நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின் அரவணைப்புக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களை நடத்துகிற உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, ஹல்லேலூயா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி இருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, உங்களுக்காக விழித்திருக்கிறபடினாலே அவர்கள் உங்களுக்காக ஹல்லேலூயா சஞ்சலத்தோடு இல்லைங்க, வருத்தத்தோடு இல்லைங்க, ஹல்லேலூயா சந்தோஷத்தோடு உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை நீங்கள் அரவணைத்து உங்களுடைய சத்தியத்துக்குள்ளே வைத்து ஆண்டவரே வலுவாதபடி என்னை காத்து நடத்தணும்பான்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த அணைக்கும் கரங்களுக்கு உள்ளாக, ஹல்லேலூயா, அந்த ஆற்றும் நேசருக்குள்ளாக ஆண்டவரே வேஷமான மனித உலகிலே என்னை தேற்றுகிற என்னுடைய இயேசு இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு நான் அடங்கி இருப்பேன்னு சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு இந்த பாடலை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படி எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஹல்லேலூயா. அணைக்கும் கரங்கள் உண்டு, ஆற்றும் நேசருண்டு, வேஷமான மனித உலகில் தேற்றும் இயேசு உண்டு, தேற்றும் இயேசு உண்டு. அணைக்கும் கரங்கள் உண்டு, அன்பின் பஞ்சத்தினால் அலைந்து திரிந்தேனே, மிஞ்சும் சோகத்தினால் நெஞ்சம் துடித்தேனே. எல்லா சத்தத்தை வைத்து பாடுங்க. நெஞ்சம் சோகத்தினால் நெஞ்சம் துடித்தேனே, அன்பர் அன்பு துன்ப
துன்பம் நீக்க இன்பம் கண்டேனே. அன்பர் அன்பு துன்பம் நீக்க இன்பம் கண்டேனே. அனைக்கும் கரங்களுண்டு, ஆற்றும் நேசருண்டு. வேஷமான மனித உலகில் தேற்றும் நேசுண்டு, தேற்றும் நேசுண்டு. அனைக்கும் கரங்களுண்டு, ஆதி அன்புதனில் தினமும் திளைத்திடவே. ஆவியிந்தருளும் அனலை மூட்டி கேளுங்க. ஆதி அன்புக்குள்ளாக நான் எப்போதும் நிறைந்திருக்கும்படியாக எனக்கு அனல் மூட்டி எரிய விடுங்கப்பா. தினமும் திளைத்திடவே. ஆவியிந்தருளும் அனலை மூட்டி அப்படிப்பட்ட அன்பை திரண்ட வெள்ளமும் தண்ணீரும் அன்பை அழிக்க முடியாதே. வெள்ளம் திரண்ட தண்ணீரும் அன்பை அழிக்க முடியாதே. அணைக்கும் கரங்களுண்டு, ஆற்றும் நேசருண்டு. வேஷமான மனித உலகில் தேற்றும் மேசுண்டு, தேற்றும் மேசுண்டு. அனைக்கும் கரங்கள் அப்பா என அழைக்க. நீங்க தூரமா இருந்தீங்கன்னா அவருடைய சமூகத்துல ஓடி வாங்க. அவர் உங்களை தகப்பனாய் அணைத்துக் கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கவலும் சேயாய் மாறிடுவே. அப்பா என அழைக்க இப்போ ஓடி வந்து நெருக்கமாய் ஆண்டவருக்கு நெருக்கமாய் ஓடி வந்து மழைக்கவலும் சேயாய் மாறிடுவே. மார்பில் சாய்ந்து கவலை மறப்பேன், ஆனந்தம் கொள்வே. மார்பில் சாய்ந்து கவலை மறப்பேன், ஆனந்தம் கொள்வே. அனைக்கும் கரங்களுண்டு, ஆற்றும் நேசருண்டு. வேஷமான மனித உலகில் தேற்றும் மேசுண்டு, தேற்றும் மேசுண்டு. அனைக்கும் கரங்களுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய அன்புல நீங்க நிறைந்தவர்களாய் ஹல்லேலூயா ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீர் ஒரு சாட்சி சொல்லணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு உம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே எனக்கு எப்போதும் மதுரமாய் தெரிய வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் நீங்க தான் உயர்ந்தவராக தெரியணும். நீங்க தான் இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர் என்று உங்க வார்த்தைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எனக்கு அநேக சிநேகிதர்கள் இருக்கலாம் ஹல்லேலூயா. அல்லது எனக்குள்ளேயே சத்துரு சில நேரத்தில் வார்த்தைகளை கொடுத்து ஹல்லேலூயா இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லி கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல என்னை ஏமாற்றக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சூலமத்தை அறிக்கை பண்ணது போல இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர். உலகத்தில் எத்தனை பேரோட நான் பழகினாலும் அவருக்கு பிறகுதான் இந்த உலகத்தில் மற்ற மனிதர்கள் என்கிற அந்த மேலான ஒரு அன்பை எனக்கு தாங்கப்பா. அதுக்கு நீங்கள் என்னை அணைத்து கொள்ளுங்க. உங்கள் அன்பு மார்பில் நான் சாய்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஒரு குழந்தையை போல என்னை உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? என்னுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. தேவாதி தேவன், தேவாதி தேவன் ஆண்டவரே, என்னை நீங்கள் நடத்துங்க, என்னை நீங்கள் நடத்துங்க, நீங்கள் நடத்துங்க. அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
கேட்ட வார்த்தைகளின்படி வாழ எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்து வழி நடத்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் இந்த வசனமாகிய விதை 100க்கு 100 பலன் கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு அவருடைய ஆலயத்துக்கு அவருடைய ஊழியத்துக்கு பிள்ளைகள் ஆதாரமாய் நிற்கத்தக்கதாக, தூண்களாய் நின்று செயல்படத்தக்கதாக ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்துங்க. இந்த பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து நடத்தின உடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாளை தினத்தில் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போக தேவன் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். வரப்போகிற புதிய மாதம் எங்களுக்கு நன்மையும் செம்மையுமான மாதமாய், கர்த்தருக்குள்ளே நாங்கள் பலனடைகிற ஒரு மாதமாய், உன்னதத்திலிருந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் இருக்கும்படி தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கள். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், உடைய குடும்பங்களையும், உடைய பிள்ளைகளையும், உடைய சந்ததிகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பலப்படுத்துங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.